பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனமான கான்ஃபிடென்ட் குரூப் தலைவர் CJ ராய் பெங்களூருவில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வருமான வரித்துறையினர் ரெய்டு நடத்தி கொண்டிருந்த போதே ராய் தனது அலுவலகத்தில் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். இன்று மதியம் CJ ராயின் லாங்ஃபோர்ட் சாலை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் ரெய்டு மேற்கொண்டிருந்தனர். சில அதிகாரிகள் மதிய உணவு இடைவேளையில் இருந்தபோது சோதனையின் ஒரு பகுதியாக சிலர் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போதுதான் CJ ராய் தனது அறைக்குள் சென்று இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. துப்பாக்கி சத்தம் கேட்டு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஓடிச் சென்று பார்த்தபோது அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். உடனடியாக அவர் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். பெங்களூருவை மையமாக கொண்டு கேரளா, துபாய் உள்ளிட்ட பல இடங்களிலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களை கட்டி முடித்த ரியல் எஸ்டேட் ஜாம்பவான் இவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். அந்த மாநில முன்னணி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான பல ரியாலிட்டி ஷோக்களுக்கும் இவரது நிறுவனம் நீண்ட காலமாக ஸ்பான்சராக இருந்துள்ளது. மலையாள திரையுலகில் பல படங்களை தயாரித்தும் விநியோகம் செய்தும் ஒரு முக்கியமான ஆளுமையாக திகழ்ந்தார். இருப்பினும் கடந்த சில நாட்களாக அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் நடந்த அதிரடி சோதனைகள் அவருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல அவர் சமீபத்தில் கடுமையான நிதி நெருக்கடியிலும் சிக்கியிருந்திருக்கிறார். ரியல் எஸ்டேட் துறையில் நிலவி வந்த சுணக்கம் அல்லது நிதி சார்ந்த சிக்கல்கள் ஏதேனும் இருந்ததா என்பது குறித்தும் காவல்துறை தற்போது விசாரித்து வருகிறது. பெங்களூரு போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தும் போது முறையாக விதிமுறைகளை பின்பற்றினார்களா என்பது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. Subscribe to One India and never miss an update.